அது மாதிரி இருக்கிறவங்கலாம் தவறானவங்க. அது எவ்வளவு பேர் தப்பு சார்? தப்பு தான். தன் மனைவி உனக்காக தான். இல்ல இது யாருக்காக வந்து இவ்வளவு தூரம் வந்து அந்த அந்த அழகு எல்லாமே விட்டு கொடுத்து கணவனுக்காக தானே. ஆமா, அது ஏன் புரிஞ்சுக்க அது கணவன் தான் சொல்லணும், புரிஞ்சுக்கணும். நிறைய கணவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நான் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். நல்லா நீங்க மட்டுமா சொல்றீங்க, நானும் தானே சொல்றேன் கூட சேர்ந்து. அனுபவம் தான் சொல்லுது, சகனா சொல்லுது, சாரம் சொல்றாரு. ஆனா பொண்டாட்டியை கை விட்டுறாதீங்க, பொண்டாட்டியை நல்லா அன்பா பாசமா நேசிங்க. மனைவி சொல்வதெல்லாம் சொன்னா கொடுத்த தெய்வம் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனைவி அமைதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல மனைவி உங்களுக்கு கிடைச்சிருது, அதுங்கிட்ட நல்லா ஜாலியாக இருக்கலாம். எங்கேயும் இல்லாததாங்க கிடைக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெண்ணிட்டு இருக்கிறது தான் உன் பொண்டாட்டிகிட்டே இருக்குது. அப்படியே இன்னொரு பொண்ணு தேடி போகிறீங்க, ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க? இதெல்லாம் தவறு தவறு தவறுன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக உங்கள் மனைவி உங்கள் பிள்ளையை பெற்றாங்க, அவங்களுக்கு அழகு குறை தான் செய்யும், கொஞ்சம் வெயிட் போட தான் செய்வாங்க, கொஞ்சம் உடல் உபாதைகள் வரதான் செய்யும். அதனால் தன் மனைவியை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது. அன்பாக நேசிங்க, பாசமாக இருங்க.